Shut up your mouth. Once I did யாரையாவது மாட்டி விடணும்னா நேரா வாங்க raga.thr.fm அங்க வந்து டீடைல்ஸ் போடுங்க, மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்குவோம். இன்றைக்கு நம்ம கிட்ட மாட்டிக்கிட்டது ஜெயசூர்யா. இவங்க கிட்ட வந்து வேலை செய்வோர் சங்கம் அப்படின்னு ஒரு புது சங்கத்தை அறிமுகப்படுத்திருக்கோம். ஓகே, ஏன்னா இவங்க வேலை தேடிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு வேலை கொடுக்கறதுக்காக நாம முயற்சி பண்ணோம், சங்கத்துல சேர சொல்லியிருந்தோம். என்னதான் கதை அப்படின்றத முழுசா இப்ப கேட்கலாம். இது ராகா. ஹலோ, வேலை தேடுவோர் சங்கத்துல இருந்து கூப்பிடுறோம். ஜெயகௌரியா? ஜெயகௌரி, வேலை செஞ்சுட்டு வேலை தேடுறீங்களா? நீங்க தூங்கி எழுந்துருங்க. இப்படி வேலை இல்லாத நேரத்துல அப்படி தூங்கி இருந்தா என்ன நடக்கும்? உங்களுக்கு வேலை கிடைக்குமா? வீட்டு வேலை செஞ்சா போதுமா? வீட்டு வேலை செஞ்சா யாரு சம்பளம் கொடுக்கறது உங்களுக்கு? இப்ப உங்களோட பேரை வந்து எங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. யாருன்னு சொல்ல முடியாதுங்க, அது வந்து சீக்ரெட்டான ஒரு விஷயம். சரி, உங்களுக்கு ஆட தெரியுமா பாட தெரியுமான்னு கேட்கறதுக்கு நான் பொண்ணு பார்க்க வரல, சரிங்களா? இது வந்து வேலை தெரியுமா அப்படின்னு கேக்குது. உங்களுக்கு என்ன வேலை தெரியும் ஜெயகௌரி? உற்சாகம் உற்சாகம் உங்களோட உற்சாகம் பத்தல எனக்கு வந்து எப்படி இருக்குன்னு சொன்னா, காலையிலே வந்து ரொம்ப அப்படியே சோம்பேறியான ஒரு ஆள்கிட்ட பேசுற மாதிரி இருக்கு எனக்கு. ஓகே, என்ன வேலை செஞ்சீங்க? என் குரல்ல பாத்தீங்களா ஒரு கம்பீரம் இருக்கு, ஒரு உற்சாகம் இருக்கு, ஒரு துருதுருப்பு இருக்கு. உங்க குரல்ல வந்து ஒண்ணுமே இல்ல, சப்பு உப்பு சப்பு இல்லாம அவிச்சு போட்ட மீ மாதிரியே இருக்கு. நீங்க அப்படி பேசுங்க, உற்சாகமாகணும், நீங்க உற்சாகமாகணும். நீங்க என்ன வேலை செஞ்சீங்க? நீங்க எதுல ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லணும். உற்சாகம் பத்தல, நீங்க வந்து உற்சாகம் பத்தல உங்களுக்கு. ஐயோ, உங்களுடைய உற்சாகம் எனக்கு வந்து எரிச்சலா இருக்குங்க. இந்த மாதிரி முடியாதுங்க. அப்புறம் எப்படி நாங்க வந்து உங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கறது? சரி என்ன வேலை இருக்கு சொல்லுங்க. நீங்க என்ன வேலை செய்வீங்க? பேக் பண்றது. இப்ப ரெண்டு வேலை இருக்கு. பேக் பண்றதுன்னா எங்களுக்கு வந்து இந்த ஆற்று மணல்களை பேக் பண்ற ஒரு கம்பெனி இருக்கு. எங்க இருக்கு? இது தாசைகள் இருக்கு. ஆற்று மணல் வந்து சின்ன சின்ன பையில வந்து கட்டுறது. வேற என்ன வேலை? ஓகே, இன்னொன்னு வந்து இந்த செங்கல் கல் இருக்கு இல்லைங்களா, இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன். செங்கல் வந்து ஜப்பானுக்கு அனுப்புறோம், அதை வந்து நீங்க பேக் பண்றது, அது ஒண்ணு இருக்கு. ஒரு ரெஸ்டாரண்ட்ல மீ எல்லாம் பரட்டி வைப்பாங்க, அது வந்து பேக் பண்றது இருக்கு. இது ஓகேவா? கம்பெனி தான். இந்த மீ பரட்டுறது தான் கம்பெனி, மத்ததெல்லாம் வந்துட்டு நார்மல். மீ பரட்டுறது வந்துட்டு பெரிய பெரிய மிஷின்ல பரட்டுவாங்க. இது வந்து என்னன்னு சொன்னா, இப்ப வந்து புதுசா நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் பாருங்க, கேட்டரிங். இங்க வந்து நம்ம உங்களுக்கு 3 வேளை மீ கொடுப்போம். நீங்க என்ன 2 பொங்குஸ் வீட்டுக்கு எடுத்துட்டு போலாம். சம்பளம் வந்து 530 வெள்ளி. ஹலோ, அப்ப நீங்க வந்து 1005 1010 அப்படி போகும்போது ஒவ்வொரு பேக்கெட்டுக்கும் எக்ஸ்ட்ரா 10 காசு உங்களுக்கு. இது வந்து காலையில 7 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரைக்கும். 530 இல்லைங்க, என்ன 500 இப்படி அசால்ட்டா சொல்றீங்க? வரீங்களா? ரொம்ப குறைவா. சரி, எவ்வளவு வேணும் உங்களுக்கு? எதிர்பார்க்கறீங்க நீங்க? மீ விக்கிறதே 1.5 வெள்ளி, உங்களுக்கு 900 கொடுத்து அப்புறம் மிச்சம் எவ்வளவு இருக்குங்க? வேற இடத்துல நீங்க உற்சாகமாவே இல்லையாக்கா? எப்படிக்கா உங்களை நம்பி வேலைக்கு சேர்க்கறது? இப்ப தெரியுது ஏன் அந்த கம்பெனில நிப்பாட்டிட்டாங்கன்னு சொல்லிட்டு. நீங்க மெதுவா பேக் பண்ணிருப்பீங்க, ப்ரொடக்ஷன் முடிஞ்சிருக்காது. ஐயோ, முட்டை கம்பெனில வேலை செய்யலாம். முட்டை கம்பெனில முட்டை புறம் புயு இருக்கு தெரியுமா, காடை, அது வந்து முட்டை போடும், அதை வந்து எடுத்து அடுக்கிறது தான். இது ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் வேலை தான். ஆனா என்ன பிரச்சனை சொன்னா, ஒவ்வொரு முறையும் அது முட்டை போடுதா இல்ல பாத்துட்டு இருக்காங்க, அது வந்து கீழே விழுந்துடக்கூடாது, நம்மவே பிடிக்கணும் அதை. வேற வேலை தேடுறீங்க? சரிக்கா, நீங்க பேசுறத பார்த்தா முட்டை போட்டு அது எல்லாம் உடஞ்சே போயிரும் போலுக்கு. உங்களை அந்த கம்பெனில சேர்க்க முடியாது. உங்ககிட்ட பேசி எனக்கு அப்படியே மெதுவா பேசுறேன், அப்படியே ஒரு மாதிரி எப்படி பேசுனாலும் எனக்கு இருக்கும். வீட்டு வேலைகளை தொடர்ந்து செய்யுங்கள். யாரையும் பார்த்து இது எப்படி இருக்குன்னு கேட்காதீங்க. இது எப்படி இருக்குன்னு யாரையும் பார்த்து கேட்க கூடாது ஜெயசூர்யா. ஏன்னா அது வந்து உதய ஆனந்தாவோட வேலை. அவரோட வயசு இது எப்படி இருக்கு? ஆமா, இப்பயாவது உற்சாகமா பேசுங்க. இது எப்படி இருக்கு? Shut up your mouth. Once I did
யாரையாவது மாட்டி விடணும்னா நேரா வாங்க raga.thr.fm அங்க வந்து டீடைல்ஸ் போடுங்க, மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்குவோம். இன்றைக்கு நம்ம கிட்ட மாட்டிக்கிட்டது ஜெயசூர்யா. இவங்க கிட்ட வந்து வேலை செய்வோர் சங்கம் அப்படின்னு ஒரு புது சங்கத்தை அறிமுகப்படுத்திருக்கோம். ஓகே, ஏன்னா இவங்க வேலை தேடிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு வேலை கொடுக்கறதுக்காக நாம முயற்சி பண்ணோம், சங்கத்துல சேர சொல்லியிருந்தோம். என்னதான் கதை அப்படின்றத முழுசா இப்ப கேட்கலாம். இது ராகா. ஹலோ, வேலை தேடுவோர் சங்கத்துல இருந்து கூப்பிடுறோம். சொல்லுங்க. ஜெயகௌரியா? ஜெயகௌரி, வேலை செஞ்சுட்டு வேலை தேடுறீங்களா நீங்க? தூங்கி எழுந்துருங்க. இப்படி வேலை இல்லாத நேரத்துல இப்படி தூங்கி இருந்தா என்ன நடக்கும்? உங்களுக்கு வேலை கிடைக்குமா? தூங்கல, முடிச்சுதான் இருக்கேன். வேலை வீட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கேன். வீட்டு வேலை செஞ்சா போதுமா? வீட்டு வேலை செஞ்சா யாரு சம்பளம் கொடுக்கறது உங்களுக்கு? நீங்க எங்க எப்படி என் நம்பர் கிடைச்சி? இப்ப உங்களோட பேரை வந்து எங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. யாரு? யாருன்னு சொல்ல முடியாதுங்க, அது வந்து சீக்ரெட்டான ஒரு விஷயம். சரி, உங்களுக்கு ஆட தெரியுமா பாட தெரியுமான்னு கேட்கறதுக்கு நான் பொண்ணு பார்க்க வரல, சரிங்களா? இது வந்து வேலை தெரியுமா அப்படின்னு கேக்குது. உங்களுக்கு என்ன வேலை தெரியும் ஜெயகௌரி? உற்சாகம் உங்களோட உற்சாகம் பத்தல எனக்கு வந்து எப்படி இருக்குன்னு சொன்னா, காலையிலே வந்து ரொம்ப அப்படியே சோம்பேறியான ஒரு ஆள்கிட்ட பேசுற மாதிரி இருக்கு எனக்கு. ஓகே, என்ன வேலை செஞ்சீங்க? என் குரல்ல பாத்தீங்களா ஒரு கம்பீரம் இருக்கு, ஒரு உற்சாகம் இருக்கு, ஒரு துருதுருப்பு இருக்கு. உங்க குரல்ல வந்து ஒண்ணுமே இல்ல, சப்பு உப்பு சப்பு இல்லாம அவிச்சு போட்ட மீ மாதிரியே இருக்கு. நீங்க எப்போதும் பேசி நம்ம பழகிட்டீங்க, நான் இப்பதான் நீங்க அப்படி பேசுங்க, உற்சாகமாகணும். நீங்க உற்சாகமாகணும். அப்படி பேசினா என்ன இருக்கும்? என்ன வேலை இருக்குது? எங்க வேலை சொல்லுங்க. நீங்க என்ன வேலை செஞ்சீங்க? நீங்க எதுல ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லணும். என்ன வேலை? எனக்கு உற்சாகம் பத்தல. நீங்க வந்து உற்சாகம் பத்தல உங்களுக்கு. கம்பெனில ஜாமான் பேக்கிங் பண்றது. ஐயோ, உங்களுடைய உற்சாகம் எனக்கு வந்து எரிச்சலா இருக்குங்க. இந்த மாதிரி முடியாதுங்க. அப்புறம் எப்படி நாங்க வந்து உங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கறது? சரி, என்ன வேலை இருக்கு சொல்லுங்க. நீங்க என்ன வேலை செய்வீங்க? நான் நம்மள பேக்கிங் பண்ணிட்டு இருந்தோம். பேக் பண்றது. இப்ப 2 வேலை இருக்கு. பேக் பண்றதுன்னா எங்களுக்கு வந்து இந்த ஆற்று மணல்களை பேக் பண்ற ஒரு கம்பெனி இருக்கு. எங்க இருக்கு? இது தாசைகள் இருக்கு. ஆற்று மணல் வந்து சின்ன சின்ன பையில வந்து கட்டுறது. வேற என்ன வேலை? ஓகே, இன்னொன்னு வந்து இந்த செங்கல் கல் இருக்கு இல்லைங்களா, இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன். செங்கல் வந்து ஜப்பானுக்கு அனுப்புறோம், சோ அதை வந்து நீங்க பேக் பண்றது, அது ஒண்ணு இருக்கு. ஒரு ரெஸ்டாரண்ட்ல மீன் பரட்டி வைப்பாங்க, அது வந்து பேக் பண்றது இருக்கு. இது ஓகேவா? கம்பெனி தான். இந்த மீ பரட்டுறது தான் கம்பெனி, மத்ததெல்லாம் வந்துட்டு நார்மல். மீ பரட்டுறது வந்துட்டு பெரிய பெரிய மிஷின்ல பரட்டுவாங்க. இது வந்து என்னன்னு சொன்னா, இப்ப வந்து புதுசா நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் பாருங்க, கேட்டரிங். இங்க வந்து நம்ம உங்களுக்கு 3 வேளை மீ கொடுப்போம். நீங்க வேணா 2 பொங்குஸ் வீட்டுக்கு எடுத்துட்டு போலாம். சோ சம்பளம் வந்து 530 வெள்ளி. ஹலோ, அப்ப நீங்க வந்து 1005 1010 அப்படி போகும்போது ஒவ்வொரு பேக்கெட்டுக்கும் எக்ஸ்ட்ரா 10 காசு உங்களுக்கு. இது வந்து காலையில 7 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரைக்கும். 530 இல்லைங்க, என்ன 500 இப்படி அசால்ட்டா சொல்றீங்க? வரீங்களா? ரொம்ப குறைவா. எவ்வளவு வேணும் உங்களுக்கு? எதிர்பார்க்கறீங்க நீங்க? நானும் சொல்லுங்க, இந்த கம்மல்ல அவ்வளவுதான் இருக்கேன். மீ விக்கிறதே 1.5 வெள்ளி. உங்களுக்கு 900 கொடுத்து அப்புறம் மிச்சம் எவ்வளவு இருக்குங்க? வேற இடத்துல நீங்க உற்சாகமாவே இல்லையாக்கா? எப்படிக்கா உங்களை நம்பி வேலைக்கு சேர்க்கறது? இப்ப தெரியுது ஏன் அந்த கம்பெனில நிப்பாட்டிட்டாங்கன்னு சொல்லிட்டு. நீங்க மெதுவா பேக் பண்ணிருப்பீங்க, ப்ரொடக்ஷன் முடிஞ்சிருக்காது. ஐயோ, முட்டை கம்பெனில வேலை செய்யலாம். முட்டை கம்பெனில முட்டை புறம் புயு இருக்கு தெரியுமா, காடை. அது வந்து முட்டை போடும், அதை வந்து எடுத்து அடுக்கிறது தான். இது ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் வேலை தான். ஆனா என்ன பிரச்சனை சொன்னா, ஒவ்வொரு முறையும் அது முட்டை போடுதா இல்ல பாத்துட்டு இருக்காங்க, அது வந்து கீழே விழுந்துடக்கூடாது, நம்மவே பிடிக்கணும் அதை. வேற வேலை தேடுறீங்க? சரிக்கா, நீங்க பேசுறது பார்த்தா முட்டை போட்டு அது எல்லாம் உடஞ்சே போயிரும் போலுக்கு. உங்களை அந்த கம்பெனில சேர்க்க முடியாது. உங்ககிட்ட பேசி எனக்கு அப்படியே மெதுவா பேசுறேன், அப்படியே ஒரு மாதிரி எப்படி பேசுறாலும் எனக்கு இருக்கும். வீட்டு வேலைகளை தொடர்ந்து செய்யுங்கள், யாரையும் பார்த்து இது எப்படி இருக்குன்னு கேட்காதீங்க. இது எப்படி இருக்குன்னு யாரையும் பார்த்து கேட்க கூடாது ஜெயசூர்யா, ஏன்னா அது வந்து உதய ஆனந்தாவோட வேலை. அவரோட வயசு இது எப்படி இருக்கு? ஆமா, இப்பயாவது உற்சாகமா பேசுங்க.